சஷ்டி அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகளை பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7th மேக்ஸ் நியூ புக்கில் செகண்ட் டெர்மோட பயிற்சி கணக்குகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா பயிற்சி கணக்குகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.1 வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த புக்கில் இருக்கிற சம்மு தான் உங்களுக்கு நடத்த போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சம்மு வந்து எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கோயிட் இடங்களை நிரப்பக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானா உங்களுக்கு பேசிக்காக தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ பாருங்க 14 பவர் 9 இன்னும் அடுக்கு எண்ணை டேஷ் என்று வாசிக்க வேண்டும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். ஓகேங்களா, அப்படின்னா எது அடிமானம்? 14 வந்து அடிமானம். ஓகேங்களா, அடுக்கு அப்படின்னா இதுதான் அடுக்கு. ஓகேங்களா, இந்த கீழே இருக்கிற வேல்யூ வந்து அடிமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மேலே இருக்கிற வேல்யூயே பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்படின்னா நம்ம என்ன? ஸோ 14 பவர் 9 என்னும் அடுக்கு எண்ணை டேஷ் என்று வாசிக்க வேண்டும். 14 அடுக்கு என்னன்னா ஸோ 9 அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பாருங்க செகண்ட். ஓகேங்களா, பி பவர் 3 ஓகேங்களா Q பவர் 2 இன் விரிவுபடுத்தப்பட்ட வடிவம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம என்ன விரிவுபடுத்தலாமா? ஸோ அப்படின்னா இங்கே பாருங்க பிக்கு பவர் இருக்கு, மொத்தம் 3 இருக்கு. ஸோ 3 டைம் வந்து நம்ம விரிவுபடுத்தப்பட வேண்டும். ஓகேங்களா, ஸோ 1 2 ஸோ 3. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க Q பவரில் ஸ்கொயர் இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் இன்ட்டு Q இன்ட்டு Q. ஓகேங்களா, 2 டைம் P பவர் 3 1 2 3 Q பவர் 2 ஸோ 1 2. ஓகே, இதுதான் விரிவுபடுத்தப்பட்ட வடிவம். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. அடுத்தது பாருங்க அடிமானம் 12 அடுக்கு 17 கொண்டுள்ள அடுக்கு எண்ணின் வடிவம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடிமானம் 12 அடுக்கு 17 அப்படின்னா ஸோ அடிமானம் கீழே வந்து அடிமானமா, மேலே வந்து பவர் வந்து அடுக்கா, ஸோ 17 அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 4th. ஸோ 14 இன்ட்டு 21 பிராக்கெட் ஹோல் பவர் 0. ஓகேங்களா, இங்கே 0ன்னு கொடுத்தாவே உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 1ன்னு தான் வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது போகலாம். அடுத்தது பாருங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா, சரியா தவறா என கூறுக அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். ஸோ வந்துங்களா அவனே ஆன்சர் கொடுத்துட்டான். இது சரியா தவறா இல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இது எப்படின்னா 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் அடிமானம் வந்து வெவ்வேறையாக இருக்குது. ஓகேங்களா, அடுக்குகளும் வெவ்வேறையாக இருக்குது. ஸோ அப்படின்னா இதெல்லாம் கண்டிஷன், இது தவறான கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ இது தவறு. புரியுதுங்களா, அடிமானம் வந்து ஒன்றா இருக்கணும், இல்லை அடுக்குகள் வந்து வெவ்வேறையாக வந்து இடையில மல்டிப்ளிகேஷன் வந்தால் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற வேல்யூ வந்து பவர்லேருந்து ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்க அடிமானம் தப்பாக இருக்குது, அடுக்குகளும் தப்பாக இருக்குது. ஸோ இது தவறு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா மட்டும் தான் அது உங்களுக்கு புரியும். அடுத்தது பாருங்கள் 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் 2. ஓகேங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்க அடிமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ இல்லை, மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே ஆட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ தவறு. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா கீழே 2 பவர் 3 இங்கே போட்டுட்டான், மேலே இருக்கிற வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இதுவும் தவறு தான். ஓகேங்களா, இது பாருங்க 3வது 3 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 7. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 3 பவர் 11 கொடுத்துருக்கா. இது சரியா தவிர நான் பார்க்கணும். ஓகேங்களா, அடிமானம் வந்து ஒன்றா இருக்குது. ஓகேங்களா, அடிமானம் ஒன்றா இருக்கும்போது இடையில மல்டிப்ளிகேஷன் வந்தால் பவர்களை கூட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்படின்னா அது அடிமானம் 1 ஸோ 3ன்னு வந்துடும். அடுக்குகள் என்ன 4 7. ஓகேங்களா, அடிமானம் ஒன்றா இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் வந்தால் பவர்களை கூட்டிக் கொள்ளலாம். ஸோ 4 + 7 11. ஸோ இது சரி. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 2 பவர் 3 கிரேட்டர் தென் லெஸ் தென் 3 பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இதில் எந்த வேல்யூ பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கான்னா 3 பவர் 2 தான் பெரிய வேல்யூ அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். இது சரியா தவிரன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பவரில் 3 இருக்கா, 2 இன்ட்டு 2 3 டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இது வந்து ஸோ மல்டிப்ளைஸ் பண்ணால் 4. ஸோ 4 2 8. இந்த வேல்யூ வந்து 8. ஓகேங்களா, இங்கே 3 பவர் 2 டைம்ஸ் போடணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 9. ஸோ 9. ஓகேங்களா, 9 வேல்யூ தான் பெரிய வேல்யூ. ஸோ அவங்க கொடுத்தது கரெக்டு. ஸோ இது வந்து சரி. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 வேல்யூ வந்து 8.
ஸோ 2 பவர் 3 வந்து 8, ஸோ 3 பவர் 2 வந்து 9. ஓகேங்களா, இது எந்த வேல்யூ சரி அப்படின்னா ஸோ இதுதான் கரெக்டாக அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். இது வந்து செக் பண்ணும்போது இது வந்து சரி. ஓகேங்களா, இது ரெண்டும் இது மேலே இருக்கிறது இது ரெண்டும் தவறு, கீழே ரெண்டு கருத்தும் சரி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? அடுத்தது பாருங்கள். ஸோ 3வது கொஸ்டின், பின்வருவற்றில் மதிப்பை காண்க அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ 2 பவர் 6. ஓகேங்களா, அப்போனா இங்கே இருந்து அடிமானம் 2 இருக்குது, பவரில் 6 இருக்குது. ஸோ நம்ம 6 டைம் போடலாங்களா? 3 டைம் 4 5 6. ஓகேங்களா, இது டோட்டலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4, ஸோ 4 2 8, ஸோ 8 2 16, 16 2 32, 32 64. ஸோ இதோட ஆன்சர் வந்து 64. ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இதோட ஆன்சர் 64. அடுத்தது 11 பவர் 2. ஸோ அடுக்கில் 2 இருக்குது, ஸோ 2 டைம் போடுவோம். ஸோ 11. ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 121. ஓகேங்களா, இதோட வேல்யூ 121. அடுத்தது பாருங்கள், 5 பவர் 4. ஸோ 4 டைம் போடணும். ஓகேங்களா, ஸோ 5 25, 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 125 இன்ட்டு 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஸோ 625. ஓகேங்களா, ஸோ 625, இதுக்கு 625 ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 9 பவர் 3. ஸோ 3 டைம் போடணும். ஓகேங்களா, ஸோ நம்ம 3 டைம் போடலாங்களா? ஸோ 9 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 81. இங்கே 9 இருக்குது, இந்த 9 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 729. இதுக்கு வந்து 729 ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவற்றை அடுக்கு வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு அடுக்கு வடிவில் ஈஸியெல்லாம் 1 2 3 4. ஓகேங்களா, அடிமானம் ஒரே வேல்யூ தான். ஸோ 6 போட்டுக்கலாம். 1 2 3 4. ஸோ அடுக்கு வேல்யூ 4 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி பவர் டின்னு கொடுத்துருக்கான். ஸோ அடிமானம் டி தான், இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, ஸ்கொயரு. ஓகேங்களா, 3வது ஆன்சர்னா இங்கே 5 வந்து 2 டைம்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, 5 2 டைம்ஸ் இன்ட்டு 7 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 7 இன்ட்டு 3, ஸோ 7 பவர் 3. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க, பின்வரும் எண்களை அடுக்கு குறியீடுகளாக்குக அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஓகேங்களா, பின்வரும் எண்களை அடுக்கு குறியீடுகளாக்குக அப்படின்னா என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் நடத்தியிருக்கேன். நம்பராக கொடுத்துருந்தானா பவராக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் பவர் வேல்யூ கொடுத்துருந்தானா நம்பராக கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கான், நம்ம வந்து பவர் வேல்யூ இல்லாமல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ 512 நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 9. ஓகேங்களா, 2 வந்து 9 டைம் போட்டு பாருங்கள், 512 வரும். ஓகேங்களா, அடுத்தது 3. ஸோ 343க்கு அடுக்கு வடிவம் என்னன்னா ஸோ 7 இன்ட்டு 3. ஓகேங்களா, இது 3 டைம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும் 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சர் வந்து 343 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ 729 ஆல்ரெடி 729 பார்த்துருக்குங்க பாருங்கள். ஸோ இப்போ இங்கே ஆடிங்க போட்டிருக்கோம்ல. ஓகேங்களா, 9. ஸோ 3 டைம் போட்டால் 729. ஓகேங்களா, அப்படியும் போடலாம், இல்லைனா 3 பவரில் கூட போடலாம். ஓகேங்களா, இங்கே 3 இன்ட்டு 6 போட்டால் கூட நமக்கு அந்த ஆன்சர் 729 அப்படின்னு நம்ம வரும். ஓகேங்களா, 3 4 5 இன்ட்டு 6. ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 729 வரும். அப்படின்னா 9 கீபின் போட்டாலும் 729 உங்களுக்கு வரும். ஓகேங்களா, 729 3 பவர் 6ன்னு போடலாம். 3 பவர் 6ன்னா நீங்கள் 6 டைம் போட்டு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 729 வரும். ஓகேங்களா, அடுத்து போடலாங்களா? அடுத்து பாருங்க 6. ஓகேங்களா, 6வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் இணைகளில் பெரிய எண்ணை காண்க அப்படின்னு நான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, பின்வரும் இணைகளில் பெரிய எண்ணை காண்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து எது பெரிய எண் அப்படின்னு அவன் கொஸ்டின் கேட்டிருக்கான். நம்ம எதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவரில் 3 டைம்ஸ் இருக்குது, 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. ஓகேங்களா, இது போடலாங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 36 இன்ட்டு 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 36 மல்டிப்ளிகேஷன்னா 216. ஓகேங்களா, இதோடைய வேல்யூ 216. இங்கே 3 பவர் 6 இருக்குது. ஸோ நம்ம 6 டைம் போடலாம். 3 4 5 6. ஓகேங்களா, இது 6 டைம் போட்டோமா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா ஸோ 729. ஓகேங்களா, போன சம்மில் நம்ம பார்த்தோம்ல 6 டைம் போட்டால் 729 இதுதான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 5. இதுலேருந்து வேல்யூ
என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பின்வரும் இணைகளில் பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கான். 6/3க்கு 216, 3/6க்கு 729. இதில் எது பெரிய எண்? 729 தான் பெரிய எண். இதுதான் கரெக்டு. ஓகேங்களா, இது பார்க்கலாமா? 5/3, 3/5. ஓகேங்களா, ஸோ இது 3 டைம் போடலாம். ஸோ 5 25 5, ஸோ 125. இது 3 டைம் 5 டைம் போடலாம். 3 4. ஓகேங்களா, 5 டைம் போடலாங்களா? ஸோ 5 டைம் போட்டால் 3 9 9 3 27 27 3, ஸோ 81 81 3 243. ஓகேங்களா, சரி இது எந்த வேல்வி? 5/3க்கு 125, 3/5க்கு 243. ஸோ இதுதான் கரெக்டு. ஓகேங்களா, என்ன கேட்டிருக்கானா பெரிய எண்ணெய் காண்க அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? ஸோ பின்னவற்றை சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போங்க இப்படி கொடுத்துருக்கான். பின்னவற்றை சுருக்குக அப்படின்னு அவன் கொடுத்துருக்கானா, இது எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ 7/2, ஸோ 2 டைம்ஸ் போடலாம். ஓகேங்களா, இன்ட்டு எத்தனை டைம் போடலாம்? 3/4 4 டைம் போடலாம். 1 2 3 இன்ட்டு 4. ஓகேங்களா, இப்போது 7 49 49 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 147. இன்னொரு 3 வரைக்கும் போகலாமா? 147 பண்ணால் ஸோ 1300, சரி ஓகே 441. இன்னொரு 3 போடலாமா? இன்னொரு 3 போட்டால் ஸோ 1323. ஓகேங்களா, லாஸ்ட் 3 இறக்கி போடுறோம். இந்த 3 ஆன்சர் போட்டோமா ஸோ 3969 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஸோ 3969. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வாய்ப்பாடு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இது பார்க்கலாம். ஸோ பவரில் 2 டைம்ஸ் இருக்குது, இன்ட்டு 2 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ் இருக்குது. 2/2 2/2 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போது இங்கே போடலாம். 3/3 ஸோ 9, இங்கே 2 இறக்குவாங்க. ஸோ 18 18 2 நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஸோ 36. அடுத்து 2 இறக்குவாங்க. 36 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 72. அடுத்து 2 நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இறக்கிட்டால் 144. ஓகேங்களா, இதோட ஆன்சர் 144. ஓகேங்களா, அடுத்தது பின்னவற்றின் மதிப்பை காண்க. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா -4/2 கொடுத்துருக்கான். ஸோ -4 இன்ட்டு -4. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா எத்தனை? ஸோ நாங்கள் 16. ஓகேங்களா, +16 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. +16 இது போடலாங்களா? ஸோ -3 இங்கே -3 வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2. ஓகேங்களா, ஸோ மைனஸ் இந்த பிறகுனா ஸோ 2 4 +4. ஓகேங்களா, இங்கே -2 இருக்குது. ஸோ 4 2 ஸோ 8. ஓகேங்களா, ஸோ -8 இங்கே -3 இருக்கா? -3 இன்ட்டு -8 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எத்தனைங்க? ஸோ 24 +24. இதான் ஆன்சர். இதுக்கு வந்து +24. ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்தது போகலாங்களா? அடுத்து பாருங்கள், அடுக்கு விதியை பயன்படுத்தி எளிய அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுக்கு விதியை பயன்படுத்தி எளிய அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ பாருங்க, அடிமானம் ஒன்றா இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தால் பவர்களை கூட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடிமானம் ஒன்றா இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3. 5 8 ஸோ 13. ஸோ 3/13 இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, இது பாருங்கள், ஏ இருக்குது, அடிமானம் ஒன்றா இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாமா? ஏ. ஸோ 10 14 இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, இது பாருங்கள், அடிமானம் ஒன்றா இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, அடுக்குகளை கூட்டிக்கொள்ளலாம் x + 2. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோ நடத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அப்போ பாருங்கள், அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா, ஸோ இது கொடுத்ததானா அதெல்லாம் கண்டிஷன் வந்து நான் நடத்தியிருக்கேன். 6 இது கீழே உள்ளே வந்துடும். ஓகேங்களா, 4 × 3 ஸோ 6/12 இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நடத்திருக்கேன். அடிமானம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறையாக இருக்குது, ஆனால் அடுக்குகள் வந்து ஒன்றா இருக்குது. அடுக்குகள் வந்து தனியாக காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ உள்ளக்கிற வேல்யூ வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ 12 3 டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எத்தனைங்க?
24 36. ஸோ 36. ஓகேங்களா. ஸோ ஒய். இதுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இது புரியுதானே? அடிமானம் வெவ்வேறையாக இருக்குது, ஆனால் அடுக்குகள் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போனா அடுக்குகள் வந்து தனியாக ஒட்டுக்கா வந்து ப்ராக்கெட்டில் வந்து போட்டுக்கலாம், தனியாக காமனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 36 ஒய். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், அடுக்குகள் வந்து ஒரே மாதிரியே இருக்குது, ஆனால் அடிமானம் வந்து வெவ்வேறையாக இருக்குது. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 125. ஸோ ப்ராக்கெட்டில் பவர் 6. இதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10வது கொஸ்டின். ஏ ஈக்குவல் டு 3 பி ஈக்குவல் டு 2 எனில் பின்வருவற்றில் மதிப்பை காண்க. ஓகே, ஏ வேல்யூயும் கொடுத்துட்டான், பி வேல்யூயும் கொடுத்துட்டான். ஸோ பின்வருவற்றில் மதிப்பை காண்க அப்படின்னு அவன் கொஸ்டின் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 3ன்னு போடலாமா? 3. பிக்கு வேல்யூ என்ன? பவர் 2. ஓகேங்களா. ப்ளஸ் பிக்கு வந்து வேல்யூ 2, ஏக்கு வந்து 3ன்னு போடலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் போடலாமா? ஸோ 9. ஓகேங்களா. ஸோ இது 3 டைம் போடலாமா? ஸோ 2 4 4 8. ஓகேங்களா. 9 + 8. ஸோ ஆன்சரு 17. ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? இப்போது ஏக்கு என்ன? 3 கொடுத்துருக்கான், 3. இங்கே மேலே ஏ தான் கொடுத்துருக்கான், 3. கீழே பிக்கு வந்து 2, இங்கே 2 கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ இது 3 டைம் போடலாமா? ஸோ இங்கே 2 டைம் போடலாமா? ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா, இங்கே 3 9 3 2 4. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே கழிச்சா ஸோ ஆன்சர் வந்து 23 உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்து இது போடலாங்களா? இங்கே ஏக்கு என்ன கொடுத்துருக்கானா? 3, பிக்கு வந்து 2, இங்கே ஹோல் பவர் பி கொடுத்துருக்கான், பி வந்து 2. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் 5, இங்கே 2. ஓகேங்களா. 5 × 5. ஸோ 25 உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களா. அடுத்தது பாருங்கள், கோல்குறி வகை வினாக்கள். அதுலேயே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி 3.1 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. 3.1 சம்மூட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. செவன்த் புக்கில் செகண்ட் டேர்மில் பயிற்சி கணக்குகள் 3.1 தான் பார்த்துட்ருக்கோம். அதிலே வந்து கோல்குறி வகை வினாக்கள் அப்படின்ட்டு. ஓகேங்களா. இது வந்து பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும். இது கொஷின் கொடுத்துட்டான், ஆப்ஷன் கொடுத்துட்டான். ஸோ எது ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க. 1 2 3 4 5. ஸோ அடுக்கு எல்லாமே சேம் மெத்தடுக்கு ஏ. ஓகேங்களா. 1 2 3 4 5 பவர் 5 இருக்குது, ஏ இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 72 அடுக்கு குறியீடு காண்க அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இதில் எது அடுக்கு குறியீடுன்னு பார்க்கலாம், இது பார்க்கலாம். ஸோ 2 3 டைம் இருக்கா? ஸோ 2 2. ஓகேங்களா. இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 4 4 2 2 4 4 2 8 21 3. ஸோ 72 ஆன்சர். ஓகேங்களா. புரியுதுங்களா. இதுக்கு வந்து 72, இதுதான் கரெக்டு. அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்கள், இது ஒரு கண்டிஷன் இருக்குது. இது கண்டிஷன் கம்பல்சரி கொஸ்டின் வரும். ஓகேங்களா. ஸோ 2 பவர் 40 + 2 பவர் 40 என்பதன் மதிப்பு அது அப்படின்னு கேட்டாங்கன்னா, தொடர்ந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வேல்யூ அதே தான் இருக்கும். ஓகேங்களா. 2 பவர் இங்கேனா 40 இருக்குது, அடுத்த வேல்யூனா 41 அப்படின்னு வரும். ஓகேங்களா. இங்கே இருக்குது 2 பவர் 41. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா. இந்த மாதிரி கொடுத்துருப்பான். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு மாதிரி கூட கொடுத்துரு. எப்படின்னா, இப்போது 3 பவர் 4 × 4 பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா அது இங்கே பாருங்கள், கீழே வந்து அடிமான பாருங்கள் 3 4 இருக்கா? ஓகேங்களா. 4 பவர் 2வா என்ன மாதிரி கொடுத்துருப்போம்? சரி, இங்கே 2 3 பவர் 2 4 பவர் 2 அப்படின்னா இருக்குங்க. அடிமான பாருங்கள் 3 4 இருக்கா? அடுத்து என்ன வேல்யூ? 5, இங்கே 2. ஓகேங்களா. இப்படி தான் ஆன்சர் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு கண்டிஷன். இன்னொரு ஃபார்மேட் இருக்குது பாருங்கள். 10 பவர் 2 11 பவர் 2 12 பவர் 2. இப்படி தான் பண்ணலாம். 10 11 12. அடுத்த வேல்யூ என்ன வருது அதுதான். ஸோ 13. ஸோ 14. இங்கே பவர் 2 இது இப்படி தான் ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி கணக்கு மட்டும் 3.1 7th புக்கில் செகண்ட் டெர்மில் இயற்கணிதத்தில் பயிற்சி கணக்கு மட்டும் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா. தேங்க்யூ நண்பர்களே.